ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி மசாலோட ஆட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதித்தி வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதோட டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அந்த டிசைனு. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் நான். இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க போட்டு இந்த கலர்ஸ்லேயே நீங்களும் இந்தமாரி ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்து அதில் டிசைன் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ரொம்ப க்ளோஸாக கொடுத்துக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜமிக்கி எடுத்துட்டேன். ஜமிக்கிக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டு ஒன்று ஒன்றா கொடுத்து அப்படி லைனாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஜமிக் லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜரியிலே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர்ஸ்க்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த குட்டி ஃப்ளவர்ஸ்க்கு இப்போ கீழே அப்படியே இழுத்துக்குங்க. அந்த எட்ஜில் வரும்போது கீழே நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்துடும். இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே லாக் பண்ணாமல் கண்டினியூஸாக கொடுத்துக்குங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இப்போ சென்டரில் இருக்கிற ரிலீஃப் ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இதுமாரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு ரொம்ப குட்டியாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா இதுமாரி தான் ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் செயின் ஸ்டிச்சு. அந்த எட்ஜில் கீழே நல்லா அப்படி டைட்டாக பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு ஷார்ப்னஸ் வந்துடும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுகர் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்குவோம். ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கிறேன். ஸோ லீஃபில் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஸ்லாண்டிங்காக தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் 5 பிட்ஸ் அதுமாரி கொஞ்சம் லென்த்து வந்துச்சுன்னா 5 கொடுங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு லாக் போட்டுக்கிறேன். ஸோ ஃபுல் ஃப்ளவர்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சமிக்கி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்து சமிக்கிக்கு சென்டரில் வந்து ஒரு செயின் எடுத்துக்கிட்டு ஸோ அதை சுற்றி அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 லைன்ஸ் அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வெரி சிம்பிள் நீட்டான ஒரு டிசைன் இது. ஸோ நம்ம ஆதித்யோட டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.